பிப்ரவரி 14 திருச்சியில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள் துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். பங்கேற்க QR கோடில் பதிவு செய்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பெயராலே மோடி முகாம் என்கின்ற தலைப்பில் நலத்திட்டங்களை வழங்குகின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அன்பு தம்பி ரமேஷ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் மோடியின் பெயராலும் சுயம் என்கின்ற அமைப்பின் பெயராலும் கோவை தெற்கு சட்டமன்றம் தொடங்கி கோவை வடக்கு சட்டமன்றத்தில் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய மகளிரணி தலைவி மதிப்பிற்கு மரியாதைக்கு அன்பு சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு மச்சான் சேலஞ்சர் செல்லத்துறை அவர்களே, பகுதி தலைவர் பாலாம்பிகா அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியுடைய துணைத் தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கனக சபாபதி அவர்களே, முன்னாள் பொதுச் செயலாளர் ஜி.கே. செல்வகுமார் அவர்களே, ஜான்சன் அவர்களே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பகுதி கழக செயலாளர்கள் கிருஷ்ணசாமி அவர்களே, ராயப்பன் அவர்களே, நடராஜ் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் பார்த்திபன் அவர்களே, வட்டக்கழகத்துடைய செயலாளர்கள் ராஜேஷ் அவர்களே, இன்னும் ஒரு ராஜேஷ், 2 ராஜேஷ் இருக்காங்க, முருகேஷ், மற்ற நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய விவசாய அணியினுடைய தலைவர் துணைத் தலைவர் பாண்டியன் அவர்களே, பிரீத்தி அவர்களே, சுயம் அறக்கட்டளையினுடைய பொறுப்பாளர்கள், வருகை தருகிற பத்திரிகை நண்பர்கள், இன்னும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிருஷ்ணசாமி, இன்னும் ஒரு பேப்பர் இருக்கா போதுமா, வக்கீல் மனோகர் மற்றும் சோமி என்று சோமசுந்தரம், நவீன் பிரகாஷ், ராஜேஷ் பேர் சொல்லிட்டேன், CTC ராமசாமி பேர் சொல்லிட்டேன், படையப்பா செந்தில், புதூர் முருகேஷ், அருணாச்சலம், மகாலிங்கம், மகாராணி SV குமார், லிங்கனூர் ராஜேந்திரன், கண்டபாளையம் சந்திரன், நாகராஜ், மருதவாணன், AS பார்த்திபன், ஆறுசாமி, ஜெயக்குமார், கருணாநிதி மற்றும் சுந்தரபாளையம் சந்திரன், சுண்டபாளையம் வானதி அக்காவுடைய அம்மா பக்கத்து, இந்த ஊரா எந்த ஊர் பக்கத்து, அவங்களுடைய பக்கத்து கருணாநிதி, கிட்டத்தட்ட எல்லாரும் பேரும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஹரிபாபு, பத்திரிகை ஊடக நண்பர்கள், பாரதிய ஹரிபாபு, நம்முடைய சந்திரசேகர், கண்ணன் தேவராஜ், பிரீத்தி, பின்னால் நிற்கிற வேல்முருகன், முன்னால் இருக்கிற ஊடக நண்பர்கள், நலத்திட்டங்களை வழங்குவதற்காக திரளாக வந்திருக்கின்ற தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை, தாராபுரம் ஜின்னா உள்ளிட்ட அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கிருஷ்ணசாமி பேசும்போது சொன்னாரு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நயினார் நாகேந்திரனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று சொன்னார். இது காலச்சக்கரம் எப்படி இருப்பார். ஒரு காலத்தில் அதிமுகவில் அம்மாவிற்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்து பல்வேறு மாநில பொறுப்புகளை எல்லாம் வகித்த நான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ஒரு பக்கம் இருந்தாலும் இதுதான் காலச்சக்கர சுழல் என்று சொல்வாங்க. காலங்கள் செய்யாததை கிரகங்கள் செய்யும், காலங்கள் செய்யாததை கிரகங்கள் செய்யும். ஆனா அந்த கிரகம் இன்னைக்கு மாறி இருக்கிறது. இன்னைக்கு திசை மாறி கிரகங்கள் எல்லாம் நம்ம பக்கம் திரும்பி இருக்கிறது, மோடியின் பக்கம் திரும்பி இருக்கிறது. ஆனால் EPS அவருடைய பக்கம் இன்னைக்கு திரும்பி இருக்கிறது. அதனால் தான் கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாக்கினார். ஊடக நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. அன்னைக்கு கோயம்புத்தூர் போனாலும் மதுரைக்கு போனாலும் என்ன கேட்பாங்க அப்படின்னா,
உங்களுடைய கூட்டணி வந்து எல்லாரும் வெளியே போயிட்டே இருக்கிறாங்களே. திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியும்? ஸ்டாலின் 234 தொகுதியிலும் ஜெயிப்பான்னு சொன்னாங்களே அப்படின்னா கேள்வி கேட்ட ஊடகம் போல இங்க எல்லாம் இருக்கிறீங்க. இப்ப நான் அதுக்கு பதில் சொல்றேன். எங்களுடைய கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையில் அவருடைய கூட்டணி இன்றைக்கு கலகலத்து போயிருக்கிறது. ஏன்னா தனியா நீங்க பேட்டி கேட்க வேண்டாம், பேட்டி மாதிரியே நான் சொல்லுவேன். அவங்களுடைய கூட்டணி கலகலத்து போயிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வ பெருந்தலை அவர் சொல்றாங்க ஆட்சியிலே பங்கு வேண்டும். காங்கிரஸ் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் ஆட்சியிலே பங்கு வேண்டும் என்று கேட்கிறார். முதலமைச்சர் சொல்கிறார் நாங்கள் ஆட்சியில் பங்கு தர முடியாது என்று சொல்லுகிறார். ஆனா நீங்க எல்லாரும் என்ன பார்த்து கேட்கறீங்க? எங்களை பார்த்து கேட்கீங்க. நீங்க ஆட்சியில் பங்கு கேட்கீங்களான்னு கேட்டீங்க. ஊடக நண்பர்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கு எல்லாம் ஒன்றுமே கிடையாது. எங்களுக்கு திமுக ஆட்சியா தமிழ்நாட்டில இருந்து அப்புறப்படுத்தணும். அது ஒண்ணுதான் எங்களுடைய நோக்கம். எங்களுடைய நோக்கமே ஏன் அப்புறப்படுத்தணும்? ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் 525 பொய்களை சொன்னாங்க. 525 பொய்களை சொல்லி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்க. 525 தேர்தல் அறிக்கைகள் இன்னைக்கு கூட 313 தேர்தல் அறிக்கையை நிறைவேற்ற முடியாமல் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் நம்ம ஊர்ல இன்னைக்கு உண்ணாவிரதம் 10 நாட்களா உண்ணாவிரதம் பெண்கள். ஆனா அந்த பெண்களுக்கு இயற்கை உபாதையை கழிப்பது கூட கழிப்பிடங்களை பூட்டி வைத்திருக்கிறது இந்த தமிழ்நாடு அரசு, முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அரசு. இது மாதிரி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனாலும் இன்னைக்கு திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் இன்னைக்கு இந்த முகாமை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அங்கு வந்தவுடனே பார்த்தால் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 2 லட்சம் ஓய்வூதியம் இன்சூரன்ஸ், மற்றவர்களுக்கு 5 லட்சம் இன்சூரன்ஸ். யார் கொடுக்கிறார்கள்? மோடி அவர்கள் கொடுக்கிறார். ஆயுஷ்மான் காப்பீட்டு திட்டம் யார் கொடுக்கிறார்கள்? மோடி அவர்கள் கொடுக்கிறார்கள். அதே மாதிரி கண்ணில்லாதவர்களுக்கு சங்கர நேத்திர மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஏழை எந்திரம், இன்னைக்கு ஏழை பெண்களுக்காக இன்னைக்கு தையல் எந்திரங்கள் 10,000 ரூபாய் மிஷின் அவர்களுக்கு தையல் படிப்பதற்கு கொடுத்து தையல் மிஷின் கொடுக்கிறோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எப்படின்னா ஒருத்தருக்கு மீன் கொடுக்கறத விட மீன் பிடிப்பதற்கு வலையை கொடுத்து கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க வந்து தையல் எந்திரத்தையும் கற்றுக் கொடுத்து தையல் எந்திரத்தை வாங்கி கொடுத்தால் இன்னைக்கு ஒரு பெண், ஒரு வீட்டில் ஒரு பெண் படித்திருந்தால் அந்த குடும்பமே படித்தது மாதிரி. அந்த அளவுக்கு பெண்கள் இன்னைக்கு திரளாக வருகின்றிருக்கிறார்கள். பெண்களுக்காக இன்னைக்கு தனி கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறது மத்திய அரசு. மத்திய அரசுடைய பரத்திட்டங்கள் நிறைய வந்தது. ஆனால் இபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தார்கள், 11 வந்தே பாரத் ரயில்கள் கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு மாவட்டம் தோறும் மகளிருக்கு விடுதி. இந்தியா முழுக்க, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க மாவட்டம் தோறும் மகளிருக்கான விடுதிகள் அமைப்பது யார்? பாரத பிரதமர் நரேந்திர மோடி. மதிப்புரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பெண் என்கின்ற காரணத்தினால் மாவட்டம் தோறும் இந்தியா முழுக்க அவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் தைரியம் கொடுத்தா உலகம் முழுக்க எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க போல. அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்திய நாட்டினுடைய ஒரு பெண்மணியாக நமது நிர்மலா சீதாராமன், இங்கே நமது திருமதி வானதி சீனிவாசன், பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு நமது தம்பி ரமேஷ் இருக்கிறார், அதிமுக நமது கிருஷ்ணசாமி இருக்கிறார், ராஜபுரம் இருக்கிறார், பார்த்திபன் இருக்கிறார், ராஜேஷ் வேல்முகன் எல்லோரும் இன்னைக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால் பிறருக்காக உழைக்கின்ற இயக்கம் இந்த 2 இயக்கங்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய வழியிலே வந்தவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர், நான் உட்பட. ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் நரேந்திர மோடியும் ஒரே சிந்தனை கொண்டவர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெண்களுக்காக எதையும் செய்வார், நரேந்திர மோடி அவர்கள் அதே மாதிரி பெண்களுக்காக, இளைஞர்களுக்காக, இந்த தமிழ் மொழிக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக. மலேசியா நாட்டுக்கு போற பிறகு கூட அங்கே பேசுகிறார். என்னுடைய நாட்டில் தமிழ் மாநிலம் தமிழ்நாடு இருக்கிறது, தமிழ் மிக பழமையான மொழி, மிகப்பெரிய கலாச்சாரத்தை உடைய மொழி அப்படின்னு மலேசியாவில் போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற முதலமைச்சர் சொல்கிறார் தமிழுக்கு எதிரானவர் என்று சொல்கிறார். எந்த விதத்தில் நியாயம்? ஆட்சி வருவதற்கு முன்னால் எதையெல்லாமோ சொல்லி ஆட்சிக்கு வந்துவிட்டோம். இன்றைக்கு தன்னுடைய மகன் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காக எல்லா பிரயத்தனையும் எங்களை பண்ணிக் கொண்டிருக்கிறார்.
காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்குமா என்பது தெரியாது. ஆனால் இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையிலே இன்னும் கட்சிகள் வந்து சேரும். இதுபோன்ற நல்ல நிகழ்வுகள் தமிழ்நாடு முழுவதும் நடக்கும், மத்திய அரசுடைய உதவியோடு நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு கலந்து கொண்ட திரளாக இருந்த மகளிரணி பொறுப்பாளர்கள், மகளிரியை சேர்ந்தவர்கள், தாய்மார்கள், சகோதரிகள், இளைஞர்கள், ஊடக நண்பர்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய நமது சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் அருண் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பாளர் அனைவர்களுக்கும் என மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த பணி தொடர வேண்டும், மக்களுக்கான சேவை வர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வாய்ப்புகள் நடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.